அது என்ன விலை? அமைதியா பேக குடுத்துட்டு போயிடு. ஒழுங்கா கேட்டா நீ கொடுக்க மாட்டேன். யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பீம்ஸ் இங்க முதல்ல விடுங்க. ஏய் சின்ன பையா, அங்கேயே நில்லு. கிட்ட வந்த அடி வாங்கிட்டு தான் போவேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஆதி யூடி டொமேட்டோ எடுத்து அவங்க மேல அடிங்க. வாங்கிங்க. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்லை. எல்லாரும் முன்னாடி வச்சு அடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் அப்பாவி இல்லை. இனிமே நான் அப்பாவியா இருக்கவே மாட்டேன். இனிமேல என் மேல யாரும் கைய வைக்க முடியாதபடி நான் இருக்கணும். குறிப்பு: இந்த மருந்தை நாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு 1 மாசத்துக்கு சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா உடம்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் ஒரு முக்கிய குறிப்பு: இந்த மருந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா நம்ம மூளை மாற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். என்ன ஆனாலும் சரி, நான் ஒரு சக்திசாலியா ஆகியே தீருவேன். இப்பயே நான் கிளம்புறேன். இதுடா. இப்ப வாங்கடா நீங்க எல்லாரும். இந்த பீம்ஸ் கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. அடுத்து இந்த மூலிகை மருந்து மட்டும் கரெக்டா வேலை செஞ்சதுன்னா போதும். நாளைக்கு அவங்களுக்கு இந்த பீம்சிங் யாருன்னு நான் காட்டிடுவேன். அதுக்கப்புறம் இந்த பீம்சிங் கிட்ட யாருமே பிரச்சனை பண்ண வரக்கூடாது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குப்பா. குடிக்க டீ போட்டு கொண்டாப்பா. அம்பே, நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? பீம்சிங் எங்கடா இருக்க? கத்துறதுக்கு அவசியமே இருக்காது. நான் தான் அந்த பீம்சிங். இனிமே நான் டீ காபி போடவே மாட்டேன், பாத்துக்கங்க. மத்தவங்களுக்கு பாடம் புகட்டுறதா என்னோட முக்கியமான வேலை. இப்ப நான் மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் இந்த பீம்சிங் எவ்வளவு திறமையான பலசாலின்னு. சிவா, சிவா எங்க இருக்க? சீக்கிரமா.
என்னாச்சு தாத்தா? ஏன் இவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிடுறீங்க? சிவா, நான் பார்த்தத நீ பார்த்தா நீ அப்படிதான் சத்தம் போடுவ. நம்மளோட பீம்சிங் பீம்சிங்க்கு என்னாச்சு தாத்தா? பீம்சிங் ராத்திரியோட ராத்திரியா அப்படியே ஒரு பைல்வான் மாதிரி ஆயிட்டாக்கண்ணா. டீ போடுறான்னு சொன்னா இனி நான் டீ போட மாட்டேன், ஊர்ல யாரும் தப்பு பண்றாங்களோ அவங்கள போடுறான்ட்டு போறாப்பா. அவங்க யாரையும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வெளியே போய் என்னென்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியல. சிவா, நீ கொஞ்சம் போய் பாருப்பா. கவலைப்படாதீங்க தாத்தா, நம்ம பீம்சிங் ரொம்ப நல்லவரு, எந்த தப்பும் நடக்காது. நான் போய் உடனே என்னன்னு பாக்குறேன். என்ன பெரியவரு, நான் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான் பீம்சிங். நேத்து என்ன போட்டு அடிச்சானுங்களே, அவனுங்களா எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. தம்பி தம்பி, அவங்க அதோ அங்க இருக்காங்க தம்பி. அந்த கடை வாசல்ல தான் எப்பவுமே உட்கார்ந்து இருப்பாங்க. யாருப்பா நீ? எதுக்காக எங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க? என்ன தெரியலையா? நேத்து ஒரு கூடையோட வந்த அப்பாவிய போட்டு அடி அடின்னு அடிச்சிங்கல்ல, அந்த அப்பாவி இப்ப நான் தான். இன்னைக்கு நீங்க அடி வாங்க வேண்டிய நாள். சாரி தலைவா, சாரி. நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நேத்து நாங்க அடிச்சது உங்களை இல்ல, அவன் பாக்குறதுக்கு ஒரு அப்பாவி நோஞ்சா மாதிரில எங்க கண்ணுக்கு தெரிஞ்சா. சாரி. எங்க அவ்வளவு வேகமா ஓடுற? உனக்கு அந்த அப்பாவி அடிச்ச மாதிரி இன்னைக்கு நீ என்ன அடி பார்க்கலாம். வேகமா ஓட்டியா, வேகமா ஓட்டு. நான் இனிமே இந்த ஏரியா பக்கமே வர மாட்டேன். ஹலோ லட்டு சிங் சாரா, கொஞ்சம் சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு வாங்க. பீம்சிங் மார்க்கெட்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னது? பீம்சிங் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா? அவனுக்கு இவ்வளவு தைரியமா? போன கொடு, அவன்கிட்ட போன கொடுன்னு சொன்னேன். கண்ணா பீம்சிங், இந்தப்பா போனு. லட்டு சிங் பேசணும்னு சொன்னாருப்பா. இந்தப்பா கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க லட்டு சிங் சார். பீம்சிங், மார்க்கெட்ல நின்னு என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏதோ கலாட்டா பண்ணிட்டு இருக்கியாமே. சிவா வீட்ல இருக்கிறதுனால நான் உனக்கு வெறும் வார்னிங் மட்டும் கொடுக்கறேன். எல்லாத்தையும் நிப்பாட்டு, இல்லன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நான் உன்னை ஜெயில வச்சு லாடம் கட்டிடுவேன். சட்டத்தின் பார்வையில குற்றவாளி எல்லாருமே ஒண்ணுதான், புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. லட்டு சிங், போன்ல என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கிறியா நீ? இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளே இல்ல. தைரியம் இருந்தா வா, 2 பேரும் போதே பார்க்கலாம். பீம்சிங், நீ ஏன் கிட்ட இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? சரி வா, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். குஸ்தியில நீயா நானான்னு பாத்துருவோம், வா. சரி, நான் வரேன். சரியா 1 ஹவருக்கு அப்புறம் குஸ்தி மைதானத்துல நம்ம சந்திப்போம். உடங்க. அங்கிள், நீங்க நம்ம பீம்சிங்க எங்கேயாவது பாத்தீங்களா? பீம்சிங் தானே லட்டு சிங் சாரா குஸ்தி போட கூப்பிட்டுட்டு இப்பதாப்பா போறா. நீங்க தான் ஜெயிக்கணும். நான் உங்களோட ஃபேன். லட்டு சிங் சார், பீம்சிங் கூட சண்டை போடாதீங்க. நிச்சயமா நீங்க தோத்துருவீங்க. கவலைப்படாத சிவா, இந்த லட்டு சிங் தனியா நம்ம ஊரையே பாதுகாக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு பீம்சிங்லாம் ஒரு கணக்கா? சின்ன வயசுல இருந்தே நான் குஸ்தி சாம்பியன். இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவன் கூட லட்டு சிங் கூட குஸ்தி போடணும்னா பயப்படுவான், தெரியும்ல? அப்புறம் சிவா, இது நான் பிறந்து வளர்ந்த மண்ணு.
பயில்வான் ஆனாரு? இவரு ஒல்லியா தானே இருப்பாரு. பீம் சிங் எங்கப்பா? லட்டு சிங் முன்னாடி நிக்கிறவன கொஞ்சம் ஒத்து பாருங்க. பீம் சிங் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்னது நீ பீம் சிங்கா? அட காமெடி எல்லாம் பண்ணாதீங்கப்பா. கோதால இறங்குறதுக்கு அப்புறம் காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது. தமாஸ் பண்றதெல்லாம் நான் எப்பயோ நிப்பாட்டிட்டேன். நான் தான் பீம் சிங். நல்லா ஒத்து பாருங்க. சண்டை போடுறதுக்கு நீங்க தானே சேலஞ்ச் பண்ணீங்க. எப்ப சண்டை போடுறதுக்கும் தயாராகிருங்க. பீம் சிங், நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்களேன். உங்களை தாத்தா வர சொன்னாரு. லட்டு சிங் தான் முதல்ல என்ன சேலஞ்சுக்கு கூப்பிட்டாரு. இப்போ இந்த சண்டை இங்க நடந்தே தீரும். பேடராம், மேட்ச ஸ்டார்ட் பண்ணுங்க. நானா காப்பாத்துங்கப்பா, யாராவது என்ன காப்பாத்துங்க. இல்ல இல்ல இங்க பாரு, நான் சொல்றது கேளு பீம் சிங். இங்க பாரு, தப்பு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடிக்கவே கூடாது. காக்கா ஐயோ இவன் கிட்ட வந்து மாட்டிட்டேனே நானு. ஆனா கான்ஸ்டபிள் நீயாவது காப்பாத்தியா? வேண்டாம். சிவா சிவா வேணா சிவா, இந்த ஃபைட்டை நிறுத்து. நிறுத்து நிறுத்து நிறுத்து. என் காலவிட விட காலவிட. சொல்றது கேளுங்க பீம் சிங், நிறுத்துங்க ப்ளீஸ். இதெல்லாம் வேண்டாம். வந்து மாட்டடா. வேணா வேணா விடு விடு, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. கிரு 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 கிருன்னு வருது. காப்பாத்து சிவா, முடியல. உங்களை நான் நாக் அவுட் பண்ணி கீழே விழ வைக்கிற வரைக்கும் இந்த மேட்ச் முடியாது. நான் உங்களை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நாக் அவுட் ஆயிடு லட்டு சிங். நாக் அவுட் ஆயிடுறாப்பா. இல்லன்னு வச்சுக்க, இந்த பீம் சிங் உன்னை கண்டம் பண்ணிடுவான். இங்க பாருங்க பீம் சிங், இதோட நிப்பாட்டுங்க. பாருங்க, லட்டு சிங் சார் நாக் அவுட் ஆயிட்டாரு. இப்ப நான் இந்த வேதாஸ் நகரத்தோட மிகப்பெரிய பலசாலி ஆயிட்டேன். இனிமேல் என்ன யாராலையும் தடுக்க முடியாது. இந்த வேதாஸ் நகரத்தோட சிறந்த பலசாலி யார் தெரியுமா? சிவாடா. எப்பவா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, உன்னை தோக்கடிக்க கூடிய ஆற்றல் அவங்கிட்ட தான் இருக்கு. லட்டு சிங் சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? போச்சு. இப்ப இவரு சிவாவை சண்டை போட்டு ஜெயிச்சாகணும். ஓ அதான் விஷயம்னா அப்ப மோதிட வேண்டியதுதான். வர சண்டே எல்லாரும் முன்னாடியும் இதே இடத்துல சண்டை நடக்கும். எனக்கும் சிவாவுக்கும் நடுவுல யுத்தம் நடக்க போகுது. பீம் சிங் கூட சண்டை போடவே மாட்டேன். சண்டை போட மாட்டேன்னா நான் தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லட்டு சிங்கை இழுத்து போட்டு அடிப்பேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அடிப்பியா? இல்ல இல்ல சிவா, அடி சண்டை போட்டுதான் ஆகணும். இவன் தலையில இருக்கிற கணத்தை நீதான் இறக்கி வைக்கணும் சிவா. சிவா கவலையப்படாத, நான் உனக்கு ட்ரைனிங் தரேன். யூ டோன்ட் வரி. ஓகே, நான் நல்லாவே ட்ரைனிங் கொடுப்பேன், பாத்துக்க. ஓகே பீம் சிங், ஓகே. நெக்ஸ்ட் சண்டே பாத்துக்கலாம். இப்ப நீ கிளம்ப. சிவா, நம்ம பீம்சிங்கோட ரூம்ல இந்த புக்கு இருந்துச்சுப்பா. பீம்சிங் ஏதோ ஆயுர்வேதத்தெல்லாம் சாப்பிட்டு இது மாதிரி பயில்வானா மாறி இருக்கா. அந்த மருந்து அதிகமா சாப்பிட்டா கெட்டவனா மாறுவாங்கன்னு புக்கிலேயே போட்டிருக்குப்பா. அதனால தான் அவன் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். தாத்தா, இத பாத்தீங்களா? அந்த மருந்தோட பவரை குறைக்கிறதுக்கு இன்னொரு மாற்று மருந்தும் இருக்கு. நீங்க இதை ரெடி பண்ணுங்க. எஸ் எஸ், நான் அதை பண்றேன்ப்பா. சிவா, நாளைக்கு காலையில 5 மணிக்கு ட்ரைனிங் இருக்கு, வந்துருப்பா. கமான் சிவா, இன்னும் வேகமா வரணும். ஓடி வரணும். அப்படிதான், நிக்காம ஓடி வரணும், பாத்துக்க. எஸ் சிவா,
இப்ப சொல்லு, முதல்ல ஃபைட் ஆரம்பிச்ச உடனே நீ பீம்சிங்கோட கையில இருந்து எப்படி தப்பிப்ப? சொல்லு. நீ எப்படி பண்ண? நீ எப்படி பண்ணன்னு சொல்லு சிவா. லட்டு சிங் சார், எதிரி எவ்வளவு பலமானவனா இருந்தாலும் சரி, அவனோட விரல் அப்புறம் பாடியில ஒரு சில பாயிண்ட புடிச்சா போதும், யாராலையும் அந்த வலியை தாங்கவே முடியாது. எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் அவன் பாப்பான். அதுக்குள்ள நாம அடுத்த மூவ் பண்ண வேண்டியதான். ஆதி யூடி, பாத்தீங்களா என்ன சொன்னானு? இத கத்துக்குங்க. சிவாவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்களும் அவங்க கூட சேர்ந்து கத்துக்குங்க. பீம்சிங், என்னப்பா ஆச்சு உனக்கு? நீ சிவா கூட சண்டை போட போறியா? நான் யாருன்னு நிரூபிக்கணும்னா நான் எல்லாரும் கூடயும் சண்டை போட தயாரா தான் இருக்கேன். இங்க பாருங்க பீம்சிங், நான் உங்க கூட சண்டை போட விரும்பல. ப்ளீஸ் சண்டை வேண்டாம். வேணும், நமக்குள்ள சண்டை வேணும். இல்லனா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நான் அடி அடின்னு அடிச்சு உனக்கு யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். ஓகே மிஸ்டர் பீம்சிங், நீங்க சொல்றீங்களேண்டா நான் வரேன். உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அதுக்கு இப்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு அடிபடுமா? வா, பேசாம சண்டை போடலாம். ஓகே, ஃபைட் ஸ்டார்ட்ஸ். சிவா, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. சீட்டிங் பாத்துக்க, சீட்டிங். சிவாவை விட போறது இல்லன்னு சொல்லிட்டு என்னை ஏன்டா புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்க? ஆமா. பீம்சிங் நாளைக்கு காலையில ரெடி ஆயிடுவான்ப்பா. நண்பர்களே, இந்த ஃபைட்டோட வின்னர் யார் தெரியுமா? என்னோட சிஷ்யன் தான். அவனுக்காக நான் ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஆமா, சிவா. பீம்சிங், நல்ல டீ போட்டு கொண்டு வா. தாத்தா, என்னங்க நீங்க கேட்ட மாதிரியே டீ போட்டுட்டேன். ஆனா தாத்தா, எனக்கு என்னமோ ஒரு 4 பேர் சேர்ந்து அடைச்ச மாதிரி என் உடம்ப முழுக்க வலிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் வலி அதிகமாவும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பீம்சிங் கண்ணா, ராத்திரிக்கு ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்ப,
அது அப்படியே உடம்பு வலிச்சிருக்கு. சரியா சொன்னீங்க தாத்தா. ராத்திரியில ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கும். நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இங்க பாருங்க பீம் சிங், உங்ககிட்ட எதுக்கு மறைக்க போறோம்? சந்தேகமே படாதீங்க, உங்களுக்கு வந்தது கெட்ட கனவு மட்டும்தான். என்ன புரிஞ்சுதா? ஒரு நல்ல ராகம் இருக்க பாட்டினா உடம்பு வலி போயிடும் கண்ணா. முழுசா பாடல அதுக்குள்ள ஓடிட்டாங்க பசங்க.